بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களில் நல்ல குணங்கள் தீய குணங்கள் என அனைத்து குணங்களின் கலவையாகத்தான் நம்மை இறைவன் படைத்திருக்கிறான். எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் சில நல்ல குணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருக்கின்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை பொறுத்தவரை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் என்ற பெயரால் அவர்களை நாம் அழைக்கிறோம். அவர்களுடைய செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருந்தது என்று நாம் அவர்களை கடுமையாக விமர்சித்து கொண்டு வருகிறோம். அவர்களிடம் இல்லாத தீய குணங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஏராளமான தீய பண்புகளின் மொத்த உருவமாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு எண்ணற்ற பல சான்றுகளை வரலாறு முழுவதிலும் நம்மால் பார்க்க முடியும். அவர்களுடைய நம்பிக்கைகளை எடுத்துக்கொண்டால், அறிவுபூர்வமான நம்பிக்கைகளுக்கு எதிராக முட்டாள்தனமான அதிகமான நம்பிக்கைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தன. அவர்களுடைய வழிபாட்டு முறையிலே மூடத்தனமான பல்வேறு காரியங்கள் இடம்பெற்றிருந்தன. அன்றாட வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, சூதாடுவது என என்னென்ன பெரும் தீமைகளை இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோன்ற எல்லா தீமைகளையும் செய்யக்கூடிய மனிதர்களாக அந்த காலத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள். இது குர்ஆனிலே கூட இதற்கு நிறைய சான்றுகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களிடமும் பல நல்ல குணங்களும் இருந்திருக்கின்றன. தீய குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் நினைத்து பார்க்கிற அறியாமை கால மக்கள், நபிகளாருடைய 40 வயதிற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த மக்கள், அவர்களிடமும் பல நல்ல குணங்கள் நல்ல செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. அவற்றை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்மிடம் இல்லாத அந்த குணங்களை கூட நாம் வளர்த்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அவர்களுடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான முரண்பாடுகளும் தவறுகளும் இருந்தாலும் கூட இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதிலேயும், இறைவனுக்காக வேண்டி வணக்கங்களை அதிகமாக செலுத்த வேண்டும் என்பதிலேயும் அவர்களிடத்திலே ஒரு அலாதியான ஈடுபாடு இருந்திருக்கிறது என்பதனை அந்த காலத்து மக்களிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி நதர்து ஃபில் ஜாஹிலியா அன் அஅதகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். நான் ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த பொழுது, அறியாமை காலத்திலே இருந்த பொழுது மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சை செய்து கொண்டேன். அந்த நேர்ச்சையை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்கிறார்கள். எப்போ கேட்குறாங்க? அவங்க முஸ்லீமாக ஆனதுக்கு பிறகு கேட்குறாங்க. எப்பொழுது செஞ்ச நேர்ச்சையை பற்றி? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் செய்த நேர்ச்சையை பற்றி. அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவுஃபி நதரக், உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்க. அப்போ சாதாரண நாட்களில் இறைவனுக்காக வேண்டி பள்ளிவாசலில் போய் அமர்ந்து, இது ரமலானுடைய ஏத்திகாஃப்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ரமலான் அல்லாத காலத்தில் அல்லாஹ்காண்டி ஒரு நாள் போயிருப்போம், ஒரு 2 நாள் வழிபாட்டில் போயிருப்போம் என்று சொல்லி இறை வழிபாட்டுக்காக நேரம் ஒதுக்குகிற ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. ஒரு நல்ல பண்பு தான். இன்றைக்கு நம்மிடத்தில் அது போன்ற ரமலானுடைய காலங்களிலே கூட இஅ்திகாஃப் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட காலம். லைலத்துல் கத்ர் என்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது.
அந்த இரவின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ரமலான் மாதத்தின் இஅ்திகாஃப் பயனளிக்கிறது என்று தெரிந்தும் கூட நம்முடைய சொந்த அலுவல்கள் வியாபாரங்களின் நிமித்தமாக அலட்சியப்படுத்துகிற நமக்கிடையிலே அவர்கள் அறியாமை காலத்திலே இருந்து கொண்டே இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கிறது, யாரும் மறுத்துவிட முடியாது. அதே போல் இன்னொரு நபித்தோழர் நபிகளாரிடத்திலே வந்து கேட்கிறார், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற நபித்தோழர். அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்தில் இருந்த பொழுது சில காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். அவர் அப்படியே சொல்கிறார், அரஐத அஷ்யா குன்து அத்தஹன்னஸு பிஹா ஃபில் ஜாஹிலியா. நான் அறியாமை காலத்தில் இருந்த பொழுது சில காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். மின் சதகத்தின், தர்மம் செய்து கொண்டிருந்தேன், ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நான் வாரி வழங்கி கொண்டிருந்தேன். அவ அத்தாக்கத்தின், அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுதலை செய்வதற்காக சில முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஓ சிலத்தி ரஹ்மின், என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறேன். இது போன்ற பல காரியங்களை நான் அறியாமை காலத்திலே செய்திருக்கிறேன். ஃபஹல் ஃபிஹா மின் அஜ்ர், அவற்றிற்கு எனக்கு கூலி கிடைக்குமா என்று கேட்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்லம் தமா சலஃப மின் ஹைர், நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த நல்லறத்தோடு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செஞ்சீங்களோ அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து கிடச்சிரும். ஏற்கனவே செஞ்ச தீமைகள் அழிஞ்சிரும். இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அதற்கு முன்னால் அவர் செய்து கொண்டிருந்த தவறுகள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனாலும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த நல்லதையோடு சேர்ந்து தான் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு, அதனால் அதுக்குரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் பதிலளிக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஐயாமுல் ஜாஹிலியா என்றாலே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும், நம்முடைய அறிஞருடைய உரைகள் எல்லாம் எப்படி இருக்கும், நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையும் கொடுமையும் நிறைந்ததாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களிடத்திலே நாங்கள் தர்மம் செய்கிறவர்களாக இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். சொந்தக்காரர்களை உறவினர்களை அனுசரிக்கக்கூடியவர்களாக சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இது எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மைகள் தானே. இப்படிப்பட்ட நல்லறங்கள் எல்லாம் அவர்களிடத்திலேயும் இருந்திருக்கிறது. இது போன்ற செயல்பாடுகளை தாண்டி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பல நல்ல குணங்களையும் அவர்களிடத்திலே பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான குணங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது? ஹுதைபியா உடன்படிக்கை நாம் எல்லாம் பரவலாக பலமுறை கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த ஒரு பயணம். பயணத்திலே இடையிலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். எதிரிகளுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. அந்த உடன்படிக்கை வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பத்தை, பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு செய்தி. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நிகழ்ச்சியை நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களிடம் இருந்த நம்மிடத்திலே இருக்க வேண்டிய சில நல்ல பண்புகளை அதிலே நாம் காண முடிகிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்கள் எல்லாரையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அங்கே டென்ட் அடித்து தங்கிட்டாங்க. எதிரிகளுடைய தரப்பில் என்ன நினச்சிட்டாங்க, இவங்க போர் படை எடுத்து தான் வந்திருக்கிறாங்க, நம்மை அழிப்பதற்காக வேண்டி தான், நம்மோடு சண்டையிடுவதற்காகத்தான் படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அது கிடையாது. போர் செய்ய வேண்டாம்ன்ற முடிவில் இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் போரை தவிர்ப்போம், அல்லாஹ்வை முன்னிறுத்தி போர் செய்யாமல் தவிர்ப்பதற்கு அவர்கள் ஏதேனும் திட்டங்களை வகுத்தால் அந்த திட்டங்களுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று நபிகள் நாயகம் உறுதியோடு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். இருவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. எப்படி பேச்சுவார்த்தை? ஒவ்வொருவரையாக தூது விடுகிறார்கள். எதிரிகளுடைய தரப்பிலிருந்து முதல்ல ஒருத்தர் வர்றாரு, ரெண்டாவது ஒருத்தர் வர்றாரு, மூணாவது ஒருத்தர் வர்றாரு. இது மாதிரி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நபிகள் நாயகத்துக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் இடையிலே நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் அதில் ஒருத்தர் வர்றார், உர்வத் பின் மஸ்ஊத் ஸகஃபி என்ற ஒரு மனிதர். இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிற நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உர்வத் பின் மஸ்ஊத் ஸகஃபி நபிகளாரை வந்து சந்தித்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், போர்லாம் செய்ய வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு அது அல்ல. ஆனால் அவராக வந்து நினைத்து கொண்டு அது மாதிரி பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் போர் செய்து எதிரிகளை எங்கள் தரப்பிலே இருக்கிறவர்களை எல்லாம் நீங்கள் காலி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் கிடைக்கும்? சொந்த இனத்துக்காரனே சொந்த மக்களையே கொலை செஞ்சுட்டான்னு மக்கள் பேச மாட்டாங்களா? நீங்களும் அரபி, நாமும் அரபி, எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவங்க. அப்போ ஒரு அரபி இன்னொரு அரபியை கொன்னுட்டான்ற ஒரு அவப்பெயர், ஒரு இழிச்சொல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்? அதனால நீங்கள் தவிர்த்துக்குங்க. இல்லை ஒருவேளை உங்களுடைய கை மிகைக்காமல் எங்களின் கை மிகைத்து விட்டது என்றால், உங்களுடைய எதிரிகள் உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அப்போ நிலைமை எப்படி உண்டாகும்? உங்களுக்கு பின்னால் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன்,
சில முகங்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் உங்களோடு நிற்க மாட்டார்கள், எல்லாம் ஓட்டம் எடுத்து விடுவார்கள். சஹாபாக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இது மாதிரி பின்னாடி நிற்கிற ஆட்கள் எல்லாம் எல்லாருமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிற்பாங்கலாம் கிடையாது. சில பேரை பார்த்தா எனக்கு தெரியுது, அவங்களாம் உங்களை விட்டு விட்டு ஓடி விடுவாங்க, நீங்கள் தனி ஆளாக நிற்பீங்க என்கிற வகையில் நபிகளாரை ஒரு அச்சுறுத்துகிற தோரணையிலையும் ஒரு ஆசை வார்த்தையை காட்டுகிற தோரணையிலையும் அந்த உருவத்து மஸ்ஊத் ஸகஃபி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. எந்த வார்த்தையை கேட்ட உடனே? உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க என்ற செய்தியை கேட்ட உடனே உள்ளிருந்து ஒரு சொல் வருகிறது, கடுமையான ஒரு சொல். அதை ஒரு சபையிலே சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கடும் வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு தீய சொல் வெளியே வருகிறது. உள்ளிருந்து உம்சுஸ் பி பல்ரி லாத் என்ற ஒரு அசிங்கமான ஒரு சொல். யாரை பார்த்து கேட்குற? நஹனு நஃபிரு அன்ஹு வனதஹு, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஓடுவோமா? அவர்களை தனியாக விட்டு எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்போமா? யாரை பார்த்து என்ன பேசுகிறா என்று சஹாபாக்களுடைய பகுதியிலிருந்து ஒரு கடுமையான, கேட்பதற்கே சகிக்காத ஒரு கெட்ட வார்த்தையை வந்து சபையிலே வந்து விழுகிறது. வந்தவுடன் இந்த ஆளுக்கு ரோஷம் தாங்க முடியல. யாரா இது இவ்வளவு அசிங்கமாக நம்மளை திட்டி விட்டானே, யாருன்னு தெரியணும் அப்படின்னு அவர் கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், யார் அது, இந்த சொல்லை பயன்படுத்தியது யார் அப்படின்னு. அங்கிருந்து பதில் வருகிறது. அதை சொன்னவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சொல்லி இருக்கிறார். அபூபக்கருடைய வாயிலிருந்து இது மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. ஆனால் அவர் சொன்ன செய்தி அப்படி. அபூபக்கரை எந்த அளவுக்கு சூடாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுப்புட்டு ஓடி போடுவோம்னா நாங்கள் அப்படிப்பட்ட கோழைகளா? எத்தனை தருணங்கள் வந்தது. ஓடணும்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஓடி இருக்கணுமே, ஹிஜ்ரத்து செஞ்சு போகிற நேரத்தில் ஓடி இருக்கணுமே, பத்ர் நேரத்தில் ஓடி இருக்கணுமே, உஹது நேரத்தில் ஓடி இருக்கணுமே. நபிகளாரை விட்டு ஓட வேண்டும் என்றால் ஓடுவதற்கு 1000 தருணம் இருந்தது. ஒரு கட்டத்திலே ஓடாத மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக தோளோடு தோள் சேர்ந்து உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து ஓடி போடுவான்னு சொல்லிவிட்டானே என்ற கோபத்தின் வெளிப்பாடாக இந்த கடும் சொல்லை பயன்படுத்தி விட்டார்கள். இப்போ அபூபக்கர் சித்திக் வந்து பதில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இவர் சொல்லுகிறார், உருவா சொல்லுகிறார். இவர் சொல்லுகிற செய்தி தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உருவா சொல்லுகிறார், லவ்லா எதுன் காணத்திலக்க இந்தி லம்மஜிசுக்கு பிஹா, உங்கள் ஏற்கனவே நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறீர்கள், அந்த உதவிக்கு நான் இன்னும் பிரதி உபகாரம் செய்யவில்லை. ஏற்கனவே கடந்த காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த பொழுது நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறீர்கள், அந்த உதவிக்கு உரிய பிரதி உபகாரத்தை, நன்றியை நான் செலுத்தி முடிக்கவில்லை. அது மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால், நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால், அல்லது அந்த செய்த உதவிக்கு நான் பிரதி உபகாரம் செய்து கணக்கு தீர்த்திருந்தால், அந்த மாதிரி ஒரு காரியம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் லாஜபுத்துக்க. இப்போ நீங்கள் சொல்றதுக்கு ஒன்று எனக்கு பதில் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அதே ஸ்டைலில் ஏன் வார்த்தையும் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் வார்த்தைகளில் 1000 கட்டுப்பாடு இருக்கிறது. இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது, அல்லாஹ் கேட்பான், மார்க்கத்தில் குற்றம். மற்றவங்களுக்கெல்லாம் சண்டை போடும்போது பாருங்கள், தெருவில் நின்று சண்டை போடக்கூடிய பலரை ஆங்காங்கே வாகனத்தில் சண்டைகள் ஏற்படுகிற பொழுது காது கொடுத்துக்க நம்ம காதை தான் பொத்திக்கிட்டு போகணும், சர்வ சாதாரணமாக வந்து விழும். இப்படியெல்லாம் கூட வார்த்தைகளை பேச முடியுமா என்கிற அளவிற்கு சல 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 மல மளவென்று அவருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வந்து விழுவதை பார்க்கிறோமே. ஐயாமுல் ஜாஹிலியா, கெட்ட குணங்களை நிறந்தவர்கள், கெட்டவர்களாகவே வாழ்ந்தவர்கள், கெட்டதாகவே தன்னுடைய வாழ்வை கழித்தவர்கள், அப்படிப்பட்டவங்களுடைய வாயிலிருந்து எப்படி ஒரு வார்த்தை வரும்? நினைச்சு பார்க்க முடியாத வார்த்தை வரத்தானே செய்யும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், லவ்லா எதுன் காணத்திலக்க இந்தி, எனக்கு மட்டும் அந்த காரியம் மட்டும் இல்லை, நன்றி செலுத்த வேண்டிய அந்த உதவி மட்டும் இல்லைன்னு சொன்னால் அஜப்துக், இப்போ பதில் வந்திருக்கும். ஆனால் அதற்கு நன்றி செலுத்த வேண்டிய கடன் பட்டிருக்கிறேனே, எனவே இப்பொழுது நான் வாய் மூடிக்கொள்கிறேன். நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் ஏன் சூடாக்குனாரு, அபூபக்கர் ஏன் சூடானாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அபூபக்கர் சொன்ன சொல்லுக்கு இவரால் பதில் சொல்ல முடியாதா? சொல்லி இருக்க முடியும். ஏன் சொல்லவில்லை? செய்த ஒரு உபகாரம் அவரை தடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தி, இந்த நிகழ்வை ஒப்பிட்டு பாருங்கள், உரசி பாருங்கள். இது போன்று நமக்கு உதவி செய்தவர்களை நினைத்து நினைத்து அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்திருக்கிறோமா? செய்ய வேண்டும் என்று அதை முயற்சி எடுத்திருக்கிறோமா? பல தடவைகளில் நமக்கு உதவி செய்தவர்களுடைய உதவிகளை எல்லாம் உதாசீனம் செய்கிறவர்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். எவ்வளவோ நிறைய செஞ்சிருப்பாங்க, ஆனாலும் அதையெல்லாம் அற்பத்திலும் அற்பமாக உதாசீனப்படுத்துவோம். அதுலேயும் குறிப்பாக சொந்தக்காரர்களுடைய உதவிகள் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதை பற்றியெல்லாம் மக்களுடைய நினப்பு உதவியாகவே நினைக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தன் சம்மந்தமில்லாமல் வந்து ஒரு 2 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா, ஏப்பா அவர் வந்து உதவி செஞ்சார், யாருன்னே தெரியல, யார் பத்த பிள்ளையோ, ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு வாழ்த்துவார்.
ஆனால் சொந்தக்காரனாக இருப்பான், அண்ணனாக இருப்பான், தம்பியாக இருப்பான், ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து உதவி இருப்பான். ஆனால் இவர்கள் என்ன பேசுகிறார்கள், நாம் என்ன பேசுகிறோம், என்னத்தை பெருசாக உதவி செஞ்சு கிழிச்சு விட்டான், வச்சிருக்காமல தம்பி கஷ்டப்படுறது கூட ஒரு 10,000 ரூபா கொடுக்க வேண்டியதானே, ஒரு 2 லட்சத்தை தூக்கி கொடுக்க வேண்டியதானே, 20,000 ரூபா பிச்சை காசை கொடுத்தான். இன்னொருத்தர் 2 ரூபா கொடுத்தா இவனுக்கு பெருசாக தெரியும். ஆனால் சொந்த பந்தங்கள் 20,000 தூக்கி கொடுத்தாலும் ஒரு பெரிய காசுன்னு கொடுத்து விட்டான், இவன் தரலாட்டி வேற ஆள் தந்திருக்க மாட்டாங்களாம் என்றெல்லாம் செய்த உதவிகளை அற்பமாக மாற்றி அதனுடைய நன்மைகளை எல்லாம் வீணடிக்கின்ற மக்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், அந்த உதவிக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய நினைக்கிறேன் என்ற உணர்வு இஸ்லாத்திலே எவ்வளவு மேன்மையான ஒரு உணர்வு. நம்மில் இன்றைக்கு பல பேரிடத்திலே காணாமல் போய்விட்ட உணர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் இதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சின்ன சின்ன காரியங்களை செய்துவிட்டால் கூட அதை மனதிலே வைத்து அவருக்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று பார்த்து பார்த்து உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பல்வேறு கட்டங்களில் நபிகள் நாயகம் தோளோடு தோள் நின்று அபூபக்கர் பதில் சொல்ல வேண்டிய இடங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் பேசியிருக்கிறார்கள். அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். அபூபக்கருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் நினைத்தார்கள். அதுதான் காரணம். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு. சண்டையிலே பிழை யாரிடம் இருக்கிறது என்றால் அபூபக்கர் அவர்களிடத்திலே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள் நபிகளாரிடத்திலே புகார் செய்வதற்காக. அபூபக்கர் சித்திக் ஏற்கனவே நடந்த விஷயத்தை சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பிடித்து திட்டுகிறார்கள். அபூபக்கர் பதறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பா பேசிட்டேன், நீங்க எதுக்கு அவரை போட்டு திட்டுறீங்க, அவரை ஏன் கடிந்து கொள்கிறீர்கள்? நபிகளார் சொன்னார்கள், இந்த அபூபக்கரும் அவருடைய செல்வமும் எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் பயன்பட்டதை போல வேறு யாருடைய செல்வமும் பயன்பட்டதில்லையே, எனக்காக என் தோழரை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா? அவர் சின்ன இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் அலட்சியப்படுத்த மாட்டீங்க, எனக்காக வேண்டி அலட்சியப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் அபூபக்கருடைய உதவிகளை பெற்றிருக்கிறார்கள், அதை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பிரதி உபகாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்குமா யோசிக்கிறார்கள். மரணத்தின் நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மஸ்ஜிது நபவிக்கு வருகிற பல்வேறு வாசல்களை அடைக்கிறார்கள். நிறைய வழியா அப்படி உள்ள வரும், எல்லா வழியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு வழியை மட்டும் திறந்து வைக்கிறாங்க. எந்த வழி? அபூபக்கர் எந்த வழியாக மஸ்ஜிது நபவிக்குள்ளே வருவாரோ அந்த வழியை மாத்திரம் திறந்து வைக்கிறார்கள். மற்ற ஏதாவது ஒன்றை வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். எதை வைக்கலாம்? அபூபக்கர் வழியை வச்சிருவோம். ஏன் அபூபக்கரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? நன்றி உபகாரம் தானே. ஏற்கனவே செஞ்ச நன்றியை மனதிலே வைத்து நபிகள் நாயகம் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய நினைக்கிறார்கள். ஒரு முறை ஒரு பயணத்திலே ஒரு மூதாட்டி, ஒரு பெண்மணி நபிகளாருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு காலத்தில் அந்த மூதாட்டியினுடைய கிராமத்தின் மீது படையெடுத்து செல்ல வேண்டிய தேவை வருகிற பொழுது அந்த ஊர் மக்கள் மீது நபிகளார் தாக்குதல் நடத்தாமல் விட்டு வந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எதனால் விட்டார்கள்? அந்த தண்ணீர் குடித்த நன்றிக்கு நபிகளார் செய்த பிரதி உபகாரம். இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த ஒரு அருமையான பண்பு இன்றைக்கு நம்மிடத்திலே காணாமல் போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நன்றிக்கு பிரதி உபகாரம் என்று சொன்னால் மனிதர்கள் செய்திருக்கிற நன்றிகளை எல்லாம் விடைய படைத்த ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிற உதவிகள் எவ்வளவு? ஒவ்வொரு மனிதனும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் தானே. மனுஷன் என்னத்தை உதவி செய்யட்டும், ரப்புல் ஆலமீன் செஞ்ச உதவியோடு பக்கத்தில் நிற்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கைக்காக இறைவன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். நாம் பிறப்பதற்கு முன்பே என்ன செய்தான், பிறந்த தருணத்திலே என்ன செய்தான், இந்த நிமிடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறான். நினைத்து பார்த்தால் அவ்வளவு உதவிகளை ஒவ்வொரு நாளும் இறைவன் தன்னுடைய அருளை வாரி பொழிந்து கொண்டிருக்கிறான். இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோமா? அதனால் தான் அல்லாஹ் கூட அழகாக கேட்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இறைவன் செஞ்ச நன்றி இவன் நினைச்சு பார்க்கிறதே இல்லை. எவ்வளவோ சாதாரண அற்பமான உதவிகளுக்கெல்லாம் சில நேரங்களில் நன்றி செலுத்தி விடுகிறார்கள் மனிதர்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிற உதவி என்பது அற்பமானதா, உதாசீனப்படுத்தப்பட வேண்டியதா? அவ்வளவு அதிகமாக பிறந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம்? ஒன்றுமில்லாமல் பிறந்தோம், ஒன்றும் அறியாமல் பிறந்தோம். நம்மை வாழ வைத்தது எப்படி? இறைவனின் அருள் தானே. நம்மை பேச வைத்தது எப்படி? இறைவனின் அருள் தானே. நாம் பார்ப்பது, நாம் கேட்பது, நாம் பிடிப்பது, நாம் நடப்பது, நம்முடைய வாழ்க்கையின் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் இறைவனின் அருள் தானே. அந்த அருளுக்காக நாம் செய்கின்ற பிரதி உபகாரம் என்ன? அதிலே கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அறியாமைக்கான மக்களிடத்திலே கூட இருந்திருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. அதனுடைய தொடர்ச்சியிலே பாருங்கள்,
ஹுதைபியாவிலே இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது. உருவா வந்தார், பேசினார், அவர் போயிட்டார். மீண்டும் ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். பனு கினானா, கினானா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தரை அடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வருகிறார், நபிகளாரை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறார். தூரத்திலே ரசூலுல்லாஹ் பார்த்து விடுகிறார்கள். ஆகா, இவர் இன்னும் குலத்தை சேர்ந்தவர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அப்டேட்டாக ஒவ்வொருவரையும் இவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். அப்போ அவர் தூரத்திலே வருவதை பார்த்த உடனே நபிகளார் சொல்லுகிறார்கள், ஹதா ஃபுலான் வஹுவ மின் கௌமின் யுஅல்லிமூனல் புதன். இவர் யார் தெரியுமா? இவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? குர்பானி பிராணிகள் என்று சொன்னால் அதை கண்ணியப்படுத்துகிற குடும்பத்தை சார்ந்தவர் இவர். குர்பானி பிராணிகளை ரொம்ப மதிப்பாங்க, அவற்றுக்கு எந்த கேடு வந்து விடக்கூடாதுன்னு நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உடனே தீர்வு சொல்றாங்க. இப்போ இவரை ரொம்ப ஈஸியாக நாம் நேர்கொள்வதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது. நம்மிடத்தில் குர்பானி பிராணிகள் இருக்கின்றன. குர்பானிக்காக அடையாளமிடப்பட்ட குர்பானி பிராணிகளை, ஒட்டகங்களை நாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆடுகளை, ஒட்டகங்களை என்ன பண்ணுங்க, அப்படியே தல்பியா சொல்லி கூட்டிட்டு போங்க. அவர் கண்ணில் படுற மாதிரி அழைச்சிட்டு போங்க. சஹாபாக்கள் பத்திக்கிட்டு போறாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லி, நாங்கள் உம்ராவிற்கு தான் வந்திருக்கிறோம், காபாவை தரிசிக்கத்தான் வந்திருக்கிறோம், குர்பானி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிராணிகளோடு வந்திருக்கிறோம் என்பதை சொல்லாமல் அவருக்கு சொல்லியவாறே நடந்து செல்கிறார்கள். பிராணிகளை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். வந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசவே இல்லை. இதை பார்த்த உடனே ரிட்டர்ன் ஆயிட்டார். அவர் சொல்லுகிறார், இந்த காட்சியை பார்த்த உடனே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மா எம்பகிலி ஹாவுலாய் அன்யு சுத்து அனில் பைத், இவர்களை அல்லாஹ்வுடைய பைத்தை விட்டு நான் எப்படி தடுப்பேன்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தான் நல்லா தெரியுது, போருக்கு வரல, இவர்கள் சண்டைக்கு வரவில்லை, இறைவனின் ஆலயத்தை தரிசிக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது இந்த காட்சியிலிருந்து விளங்குகிறது. இறை ஆலயத்தை தரிசிக்க வந்தவர்களை, இறைவனை வழிபட வந்தவர்களை பள்ளிவாசலை விட்டும் நான் எப்படி தடுப்பேன் என்று தன்னுடைய சமூகத்திலே திரும்பி சென்று, அவர் போருக்கு வரவில்லை, பள்ளிக்கு வந்திருக்கிறார், அவரை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று தன் மக்களோடு சண்டையிடுகிறார். இன்றைக்கு பல பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகளுக்கும் ஆலிம்களுக்கும் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பள்ளியில் அல்லாஹ்வை தொழ வந்தாமல் விட்டு தடுக்காதன். யாருக்கு? எந்த இறைவன் பள்ளியிலே தொழ வருகிறவர்களை தடுக்கிறவன் அநியாயக்காரன் என்று சொன்னானோ அந்த மார்க்கத்தை பேசுகிற ஆலிம்களுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒமன் அظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை தடுக்கிறானே, அவனை விட பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? இப்படி இந்த வசனத்தை படிச்சு அதை விளக்கம் சொல்லி அதை புரிஞ்சு அதை பாடம் நடத்துகிற ஆலிமுக்கு பள்ளியாசலுக்கு ஒருத்தர் வந்தா தடுக்காத என்று ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மனிதர்கள் பாடம் நடத்துகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அதே இறைவன் மேலும் சொல்லுகிறான், அராயித்தல்லதி என்ஹா அபதன்ஜிதா சல்லா அராயித்த இன்கான அலல் ஹுதா அவ் அமர பி தக்வா அராயித்த இன் கذب வதவல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிறவனை தடுக்கிறானே, அவனை நீர் பார்த்தீரா? தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு அடியான போய் தொழ விடாம தடுக்கிறான். அவர் என்ன செய்தார்? நேர்வழியில் இருந்தார், இறையச்சத்தை போதித்தார். இதற்காக அவர்களை தொழ விடாமல் தடுக்கிறார்களா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, இவர்கள் தடுக்கின்ற இந்த காரியத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை இவர்கள் அறியவில்லையா? இப்படியெல்லாம் குர்ஆன்ல வசனம் இறக்கி வச்சு அந்த குர்ஆனை நம்பி அந்த குர்ஆனை படித்து அந்த வசனத்தை விளங்கி உலகத்துக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறவனை தடுக்காதே என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் பள்ளிக்கு பள்ளி நீ வராத நான் வராத போர்டு. ஆனால் அன்றைக்கு காஃபிர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்தை மறுக்கிறார்கள், நபிகள் நாயகம் காபாவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே பள்ளிக்கு வருபவனை நான் எப்படி தடுக்க முடியும் என்று விலகி ஓடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அருமையான குணம்! நம்முடைய சமூகம் பாடம் படிக்க வேண்டிய அற்புத குணம் இல்லையா இது? அதே போல அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்காவிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே ஹிஜ்ரத் செய்து வெளியூருக்கு புறப்படுகிறார்கள். வெளியூருக்கு போயிடுவோம். வழியிலே ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள். இப்னு தகீனா என்ற பெயர் கொண்ட அந்த மனிதர் அபூபக்கர் பார்த்து கேட்குறாங்க, அபூபக்கர் எங்க? வெளியூர் போகிற மாதிரி இருக்கு, எங்க அப்படின்னு. ஆமாம், எங்கள் ஊரில், நம்ம ஊரில் என்னை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, இறைவனை வணங்குவதற்கு நம்முடைய மக்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள், அதனால் நான் வந்து வெளியூரில் போய் இறைவனை வணங்குவதற்குரிய வழிவகைகளை நான் தேடப் போகிறேன்,
ஹிஜ்ரத் பண்ணிட்டேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள். உடனே இப்னு தகீனா ஆச்சரியத்தோடு சொல்கிறார், என்ன நீங்க சொல்றீங்க? உங்களை போன்றவர்கள் இன்ன மிஸ்லக் லா யக்ருஜு வலா யுக்ரஜ், வெளியேறவும் கூடாது வெளியேற்றப்படவும் கூடாது, உங்களை யாரும் வெளியே அனுப்பவும் கூடாது சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஃபைனக தக்ஸிபுல் மாதும் வ தஹ்மிலுல் கல் வ தக்ரிஉல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக், நீங்கள் இல்லாதவர்களுக்காக உழைக்கிறவர்கள், சிரமப்படுகிறவரின் சிரமங்களை சுமக்கிறவர்கள், விருந்தினருடைய வருகையை கௌரவிக்கிறவர்கள், சத்தியத்திற்கு நீங்கள் சான்று பகரக்கூடியவர்கள், உங்களை போன்றவர்கள் இங்கிருந்து வெளியேறக்கூடாது வெளியேற்றப்படவும் கூடாது, வாருங்கள் உங்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து வந்து மக்காவின் வீதிகளில் நிறுத்தி மக்கத்து குறைஷிகளை அழைத்து சொல்லுகிறார், இதோ இந்த அபூபக்கர் உங்களுடைய நடவடிக்கையின் காரணமாக இங்கே தன் இறைவனை வணங்கி வழிபட முடியவில்லை என்று வெளியூருக்கு புறப்பட்டு விட்டார், இவருக்கு நான் இப்பொழுது அடைக்கலம் தரப்போகிறேன். உங்க எல்லாத்துக்கும் பிடிக்காத காரியத்தை அவர் செய்கிறார், நான் என்ன செய்கிறேன், அவருக்கு அடைக்கலம் தரப்போகிறேன், என்னுடைய பொறுப்பாளியாக அவர் இருப்பார், யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாரும் வாய் மூடி ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய நல்ல பண்பு பாருங்க. நமக்கெல்லாம் பிடிக்கல ஒருத்தனை, ஆனால் அது கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் இல்லை இல்லை இவருக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன் அடைக்கலம் தர்றேன்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சரி சரி அவர் அடைக்கலம் கொடுத்துட்டார் விட்டுருவோம். இன்றைக்கு இதுபோல் சிக்கலில் மாட்டியிருக்கிறவர்களுக்கு அடைக்கலம் தருபவர் எத்தனை பேர்? அடைக்கலம் கொடுத்தாலும் அவர் அடைக்கலம் கொடுத்து விட்டார், அந்த அடைக்கலத்திற்குள்ளே நுழைந்து அவரை தாக்கக்கூடாது என்று ஒதுங்கிக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அடைக்கலம்ங்கிற பேச்சே கிடையாது. நாங்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீ அவனோட கூட்டாளி, நீ வந்து சேர்ந்துக்கிட்டு இருப்பியா? நாங்கள் சண்டை போடுற மாதிரி நீ சண்டை போடு. எல்லாருடைய பாலிசியும் இப்படி தான். நான் ஒருத்தரை சண்டை போட்டுட்டோம்னா என் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுடணும், இல்லாட்டி அவன் ஃப்ரெண்டு கிடையாது. அவனை எனக்கு பிடிக்கல, உனக்கு மட்டும் என்ன பிடிக்கி. இது எந்த ஊர் நியாயம்? ஆனால் அந்த ஊரில் என்ன நடக்கிறது? உங்களுக்கெல்லாம் பிடிக்கல, எனக்கு இவரை பிடிச்சிருக்குது, நான் அடைக்கலம் கொடுத்துட்றேன். சரிப்பா அவர் அடைக்கலம் கொடுத்துட்டார், நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், விலகுவோன்னு விலகுறாங்களே. அப்போ இது மாதிரியான பல நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது, நம்மிடத்தில் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுத்து நற்குணங்கள் எங்கிருந்தாலும் அதை படித்து சிந்தித்து உள்வாங்கி கடைபிடிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் இறந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டும் என்று குர்ஆனும் நமக்கு கற்றுத்தருகிறது. சமீபத்திலே தமிழகத்திலே நிகழ்ந்துவிட்ட அடுத்தடுத்து நிகழ்ந்த பிரபல்யங்களுடைய மரணத்திற்கு பிறகு இதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் மரணித்தால் இந்த சொல்லை நாம் பயன்படுத்தலாமா? முஸ்லீம்கள் யாராவது தெருவில் தெரிஞ்சவங்க மரணிச்சிட்டா உடனே வந்துடும் வாயிலிருந்து இன்னால் இல்லான்னு. முஸ்லீம் அல்லாதவர்கள் மரணித்தால் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. தாராளமாக சொல்லலாம், எந்த தடையும் இல்லை. ஏன்னா எந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த இன்னால் இல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தருகிறானோ அந்த வசனத்திலே இந்த கேள்விக்கான பதிலும் இருக்கிறது. அதை எப்படி சொல்கிறான்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். துன்பம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹ் சொல்லுங்கன்னு. அப்போ ஒரு மரணம் என்பது நமக்கு பல நேரங்களில் துன்பத்தை தான் தருது. துன்பத்தை தருகிற மரணமாக இருந்தால் நீங்கள் இன்னா லில்லாஹ் சொல்லிவிடுங்கள். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த மரணம் உங்களுக்கு துன்பத்தை தருகிறதா, மனக்கவலையை தருகிறதான்னு பாருங்கள். மனக்கவலையைத்தான் தந்துச்சுன்னா இன்னா லில்லாஹ் சொல்லிடுங்க. சில மரணங்கள் மகிழ்ச்சியை கூட தந்துருக்கும். மகிழ்ச்சி தர்றதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எதுக்கு அல்லாஹ் இதை சொல்கிறான்? துன்பம் வந்த உடனே மனுஷன் துவண்டு போய் கவலையில் உட்காந்துருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அப்போ அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு அவர் போயிட்டார், அவர் மட்டுமா போகிறார்? நாமளும் அல்லாவுக்கு தான் சொன்னோம், நம்மளும் போக தான் போகிறோம். அவர் எப்படி அல்லா இடத்துல போனாரோ மாதிரி நம்மளும் போகத்தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நம்ம ரிலீஃப் ஆயிடும். துன்பம் ஏற்பட்டால் சொல்வதற்கு சொல்லி தரப்பட்ட வாசகம். அதனால ஒருத்தருடைய மரணம் உங்களுக்கு மன கவலையை தந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள். கவலை தராத மரணமாக அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது சடங்கு கிடையாது. இன்னா லில்லாஹ்ங்கிறது ஏதோ சம்பிரதாய சொல்லு கிடையாது. அதை புரிந்து சொல்ல வேண்டிய ஒரு வாசகம். துன்பத்தை தந்தால் சொல்லுங்கள்,
யாருக்கா வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்பத்தை தந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்லக்கூடாது? பாவ மன்னிப்புக்கான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அவ்வளோதான் தடை இருக்கிறது. யாராவது அவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்போம்ல. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் இறந்து விட்டார் இன்னாலில்லாஹ் சொல்லிவிட்டு அவர் பாவத்தை மன்னிச்சிருந்து துவா செய்வோம். முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தால், இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று தடை இருக்கிற காரணத்தினால் பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை சொல்வதற்கு தடை இருக்கிறது. இன்னாலில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதில் எந்த தடையும் இல்லை. மரணத்துக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த துன்பத்துக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். வீட்டில் கீழே விழுந்து முட்டியை உடைச்சிக்கிட்டீங்க, அதுக்கு இன்னும் ஆள் செத்தா தான் சொல்லணும் அவசியம் இல்லை. கீழே விழுந்து முட்டி உடஞ்சி ரத்தம் வந்து அதுக்கு இன்னாலில்லாஹ் சொல்ல. சில பேர் அதை ஆச்சரியமாக பார்க்குறான். இல்லை செத்தா போயிட்டாரு, ரத்தம் கீழே தானே விழுந்திருக்காரு, அதுக்கு போய்ட்டு என்ன இன்னாலில்லாஹ் சொல்லிவிட்டேன்னு. அதுவும் துன்பம் தானே. கீழே விழுந்து முட்டியை உடைக்கிற மட்டும் மகிழ்ச்சியான காரியமா? அது ஒரு துன்பமான காரியம் தான். எனவே துன்பம் என்ற வகையில் என்னெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ எல்லா துன்பங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிற பொழுது இன்னாலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை புரிந்து நடக்கிற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அல்லாஹ்